பொதுமக்கள் சாலை அந்த 2 ஓரத்துலேருந்து கை அசைச்சாங்கல்ல பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம கேமரா பர்சன்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் பேட்டி எடுத்திருக்காங்க. பொதுமக்கள் முதலமைச்சர் தங்களுடைய தொகுதிக்கு வர்றதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? இதுக்கு முன்னாடி அரசியலை பற்றி எங்களுக்கு தெரியாது. யாரோ வர்றாங்க யாரோ போகிறாங்கன்னு தான் இது வரைக்கும் நாங்கள் இருந்தோம். விஜய் ஆட்சியில் நின்று விஜய் கட்சிக்கு வர்றாரு, ஆட்சிக்கு வர்றாருன்றதுக்காண்டி விஜய் வரணுன்றக்காண்டி எங்கள் பிள்ளை அவர் வரணுன்றதுக்காண்டி நாங்கள் விஜய்க்காண்டி நைட்டு மகளும் 2 மணி 1 மணிக்கெலாம் நின்று நாங்கள் தொழுது ரொம்ப ப்ரேயர் பண்ணியிருக்கோம். விஜய் ஜெயிச்சு வரணுன்ற, ஆட்சியில் ஒரு மாற்றம் வரணுன்ற. கிழக்கு தொகுதியில் போட்டி இருந்து எங்களெல்லாம் அம்போனா விட்டுருக்காரே அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் அந்த புள்ள மறக்காமல் நன்றி சொல்ல வந்துச்சு. ஊருக்கு ராஜாவாக இருந்தாலும் எங்களுக்கு புள்ள தான் அது நன்றி சொல்ல வந்துச்சு. அது வரையும் ரொம்ப நன்றி. இதுக்கு முன்னாடி அவர் வந்து பிரச்சாரத்துக்கு வரும்போது அவர் ஒரு கேண்டிடேட்டாக தான் வந்தார். இப்போது வெற்றி பெற்றுட்டு ஒரு சிஎம் விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லணுன்னா லைக் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த 20 நாட்கள் அவர் ஆட்சியில் இருந்ததுக்கே வந்து நிறைய சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இன்கேஸ் இந்த ஆட்சியில் தப்பு நடந்தாலுமே டிவிக்கே சப்போர்ட் பண்ணுற நாங்களே கண்டிப்பாக அந்த தப்பு எடுத்து நாங்களுமே கேள்வி கேட்போம். 2 தொகுதியில் நின்னார். ஒரு தொகுதி வந்து அவருக்கு எது ஈஸியாக இருக்கோ அவர் அந்த இடத்த பார்த்தார். நம்ம இந்த இடத்துல அவர் ரிசைன் பண்ணுறதை பார்க்காம அவர் மக்களுக்காக அவர் எடுத்த டிசிஷனை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் டிஎம்கேவாக இருக்கட்டும் உடனே வந்து நம்ம எந்த செயல்பாட்டிலுமே இறங்க முடியாது. இப்போ நம்மளே ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல உள்ள சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதில் ஒரு ஆக்டிவேஷன் நம்மளோட ஆக்டிவேஷன் என்னன்றது தெரியும். அவரும் நல்ல மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக வந்திருக்காரு, செய்வாருன்னு நம்புவோம், செய்வார். அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த தொகுதிக்கு எம்எல்ஏவாக வந்தார். இப்போ வந்து சிஎம்மாக வராரு. அதனால் அது வந்து ஒரு திருவிழா மாதிரி பார்க்குறோம். நாங்கள் செம்மையாக கலக்கிட்டு இருக்காரு. அவர் வந்ததுலேருந்தே ரொம்ப ஒரு தனி ஒரு முதலமைச்சராக ஒரு ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் நாங்கள் அப்ராட்லேருந்து வந்தோம், ஓட்டு போகிறதுக்காக வந்தோம். இப்போ சிஎம் பார்க்குறதுக்காக இருந்திருக்கோம், பார்த்துட்டு கிளம்பிடுவோம். ரொம்ப நல்லா இருந்தது சார், ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே சேஞ்சஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் சிஎம் கிட்டேருந்து. ஆக்சுவலாக நான் வந்து விஜய் சாரை வந்து நான் முன்னாடியே பார்க்கணுன்னு நினச்சேன். ஆனால் அவர் சிஎம் ஆகிட்டு திருச்சிக்கு என்றைக்கு வராரோ அன்றைக்கி தான் பார்க்கணுன்னு நினச்சேன். கண்டிப்பாக அவர் இன்றைக்கி வருவாருன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்தேன். பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நான் மட்டும் இல்லை, என் ஃபேமிலியில் எல்லாமே வந்து இன்றைக்கி விஜய் சாரை பார்த்தோம். அதே மாதிரி மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எல்லா விதத்திலும் நல்லது பண்ணணும் நாங்கள் எல்லாமே எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். பிள்ளை வந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷங்க. கஷ்டத்தெல்லாம் தீக்கி கொடுக்குப்பா. அது கஷ்டப்பட்ட பிள்ளை எங்களுக்கு தெரியும், எங்களோட கஷ்டம் தெரியும். நாங்கள் வீடு வாசலில் கஷ்டப்பட்டோம். நாங்களாம் என் பிள்ளைக்கு போட்டு முன்னுக்கு வர வச்சுருக்குறோம். சந்தோஷமாக வந்து ஆண்டவர் பருவம் நல்லா வரணும் என் பிள்ளை. சந்தோஷம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா இந்த மதுக்கடைகளை வந்து 717 மதுக்கடைகளை ஒழிச்சதா ரொம்ப எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். மதுவால் எங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க. இது அதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கமும் இது மாதிரி செஞ்சுருந்தா நிறையா பெண்கள் நிறையா ஆதங்கப்பட்டு அழுது இந்த கணவனை இழந்தவங்க பிள்ளைங்களை இழந்தவங்க நிறைய பேர் இல்லாமல் இருந்திருக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது செஞ்சுக்கிட்டே வருவாருங்க, முழு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.